الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بتمام ملك الله. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد وسلم. اللهم صل وسلم وبارك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை பொருந்திய ரமதானுல் முபாரக் சங்கையான பிறை 12வது தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு பூரணமாக நிறைவு செய்கிற நல்ல தௌஃபீக்கை வழங்கிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது ரமலானிய வணக்கங்கள் உள்ளிட்ட வாழ்வின் எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹுவினுடைய அருளாலும் அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொருட்டினாலும் சங்கை பொருந்திய ரமலானினுடைய பரக்கத்தினாலும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, சூரத்துல் இஸ்ரா சூரா கஹஃபை இன்று நாம் தொட்டிருக்கிறோம். இஸ்ராவை முடித்து கஹஃபை தொட்டிருக்கிறோம். உயர்ந்த இறைமறை குர்ஆனினுடைய உள்ளார்ந்த செய்திகளை உள்வாங்குவதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் அல்லாஹ் யாரையெல்லாம் அவன் நாடி இருக்கிறானோ அத்தகைய நல்லூர்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதிய இறைமறை வசனத்தில் ஒரு வார்த்தை, மன்கான யுரீதுல் ஆஜிலா அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீத். அல்லாஹு சொல்லி காட்டுகிறான், சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மதுமூமம் மதுஹூரா.
ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது மன்கான யுரீதுல் ஆஜிலா, யாரு ஆஜிலான்னா கொஞ்சம் விரைவா போறதுன்னு அர்த்தம். அது இந்த உலகம்தான். நிதானமா முடிவே இல்லாதது நாளைக்கு மறுமை. யாரு இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்காக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாட்டம் கொள்வார்களோ, எல்லாத்தையும் எல்லா செய்திகளையும், அதாவது சிந்தனையா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, பேச்சு நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட நாட்டம் எதுவாக இருக்குது, நோக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னா அல் ஆஜிலா, இந்த உலகம் தான் நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். அவன் ஒன்ன நாடி செஞ்சான், அல்லது ஒன்ன நாடி அவன் சொன்னான், அவன் ஒன்ன நாடி செலவழிச்சான், ஏதோ ஒண்ணு நடந்தது. ஆனா அவனுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா இந்த உலகம் தான் நோக்கமா இருந்துச்சு. அப்படி இருந்தா அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத், நாம நாடியவர்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா அதையும் நாம உடனடியாக கொடுத்துருவோம். இந்த உலகத்துல தானே அவன் நாடணும். அது ஒரு ஆள்கிட்ட பழகிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், உபகாரமாக இருக்கட்டும். ஏன்பா அவருக்கு உபகாரம் செஞ்சேன்னா அந்த உபகாரத்துக்கு கைமாறு நினைச்சுதான் நான் செய்தேன், எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் செய்தேன். இந்த உலகத்தை சார்ந்தவங்களுக்கு அப்படித்தானே எண்ணம் இருக்கும். இந்த உலகத்தோட தன்னுடைய உறவாடலை கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கும். அவங்களுக்கு கை மேல பலன் தெரியணும், பின்னாடிலாம் சரி வராது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட நோக்கமே இந்த உலகம் தான் மையமா இருந்துச்சு. அவனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் அவனுக்கு சலான் சொல்றதுக்குன்னு கேட்கிற நபர்கள் இருக்கதானே செய்யறாங்க. சலான் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. ஏன்? அவனால எந்த பயனும் இல்லை. அப்படின்னா இப்ப சலாமுங்கிறது கூட இவன் என்ன நினைச்சு வச்சிருக்கிறான்னா இந்த உலகத்தினுடைய ஆதாயம் இல்லைன்னா அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னா அவனுக்கு சலாமும் கிடையாது. அப்படிங்கிற நிலைமைகள் இந்த உலகத்துல அப்படி நிதர்சனமாக நம்ம பார்க்க தான் செய்யணும். சிலர்களை உபகாரம்னு செஞ்சா கூட அந்த உபகாரத்துக்கு நான் எதுக்கு அவனுக்கு பண்ணணும், அவன் எனக்கு செய்யவா செஞ்சான், நான் அவனுக்கு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இவன் ஏதாவது ஒண்ணு பண்றதா இருந்தா கூட ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் அன்னைக்கு நான் செஞ்சேனே கொஞ்சம் கூட உங்க நன்றி இல்லையா என்று இந்த உலகத்திலே அதனுடைய விஷயங்களை எல்லாம் கேட்டுரும். அப்ப இவனுடைய நோக்கம் எல்லாம் உலகம் தான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஒமன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். அப்புறம் சும்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னம, நாம ஜஹன்னங்கிற நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஜஅல்னா லஹு ஜஹன்னம, அவனுக்காக ஜஹன்னம்ங்கிற நரகத்தை நாம தயார்படுத்தி வச்சிருக்கிறோம். யஸ்லாஹா மதுமூமம் மதுஹூரா, அவன் பழிக்கப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக அதுக்குள்ள போவான். ஏன்னா அவனுக்கு துன்யாலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுமை அப்படிங்கிறது அவனுக்கு நோக்கமே இல்லை. ஆனா அதே ஆயத்து அந்த ரெண்டாவது அடுத்த ஆயத்துல சொல்றான், ஒமன் அராதல் ஆகிரத, யார் மறுமையை நாடுவார்களோ எதுக்காருனாலும் சரி, அவனுடைய முயற்சி எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது, மறுமையை நோக்கி தான் இருக்கு, இந்த உலகத்தை நோக்கி கிடையாது. அவன் ஒரு ஷருத்தையும் போடுறான்ல, நாளைக்கு மறுமையை நோக்கமா கொண்டன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹு தாலா யாரு உண்மைங்கிறது, உண்மையான கடவுள் யாருன்னு விளங்கிடும் இல்லையா? இந்த உலகத்துல அல்லாத மறைச்சு வச்சிருக்கிறான். ஆனா நிறைய அடையாளங்களை சொல்லி வச்சிருக்கிறான். அதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள், சிந்தனையை செலுத்தினால். அல்லாஹ் அதற்கும் யாரை அவன் நாடுகிறானோ அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கும். யஹ்தி மையஷாங்கிறான், நாடியவர்கள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பேன்னு சொல்றான். அப்ப அல்லாஹு தாலா நாளைக்கு அவன் தான் ரப்புங்கிறது எல்லாத்துக்கும் விளங்கிடும். யாரெல்லாம் நீ தான் ரப்புன்னு எனக்கு தெரியாதே இந்த உலகத்துல அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க. யாரு சொல்வா அப்படின்னா, நபிமார்களுடைய காலம், நபிமாரின் வேத செய்திகள் எதுவும் அந்த நபர்களுக்கு சேர்ந்தே இருக்காது. அப்படி இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நாளைக்கு மறுமையில பரீட்சை நடக்கும். அதாவது சரியான காரணம் இருந்துச்சுன்னு சொன்னா பரீட்சைகள் கூட அவர்களுக்கு சில விதிகள் கொடுக்கப்படும் இல்லையா? இந்த உலகத்திலே பார்க்கிறோம்ல, எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான்.
ஆனா தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணம், மிக முக்கியமான அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிற காரணமான ஒரு சூழல். எல்லா அரசாங்கமே அதுக்கு காரணமா அமைஞ்சு போச்சு. அவன் தான் காரணமா அமைஞ்சிட்டான். அரசாங்கம் அந்த ஊருக்கு போய் சேர வேண்டிய அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் சேர்க்க முடியாத சூழல், இடையில ஏதோ பாலம் துண்டிக்கப்பட்டுடுச்சு, ஏதோ ஒரு ஆபத்து நடந்து போச்சு, அந்த ஊர் மாத்திரம் தனியாக பிரிந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அனர்த்தத்தின் காரணத்தினால் அரசாங்கமே என்ன செய்யும், பரிசீலனை பண்ணும். அப்ப அந்த ஊருக்கு தனியா எக்ஸாம் வச்சிருங்க, இல்ல ஒரு ஆண்டு வீணா போயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ங்கிறது நடந்துதான் தீரும். சரி, அந்த ஊருக்கு மாத்திரம் எக்ஸாம் தேவையில்லை விட மாட்டான், நடந்துதான் தீரும். ஆனா சில எக்ஸம்ஷன் இருக்கும். சரி, கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த மாதிரி பரீட்சையிலிருந்து யாருமே விலக முடியாது. ஒண்ணு இங்க இல்லைன்னா அங்க நடக்குமா. சில பேருக்கு அங்க பரீட்சை நடக்குமா. யாருக்கு? நபிமார்களுடைய காலத்தில் இல்லாமலோ அல்லது நபிமார்களின் செய்திகளை தாங்கி நிற்கிற எந்த தகவல்களும் அவர்களிடத்தில் சேராமலோ இருந்திருந்தார். இப்ப நமக்கெல்லாம் குர்ஆன் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு, ஹதீஸ் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்கு, அதை எடுத்து சொல்லுகிற அறிஞர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. இவ்வளவும் இருந்தும் கூட தேடாம ஒரு ஆளு கேட்டாதானே அப்படின்னு நினைச்சு சில பேர் போயிடுவான். சட்டத்தை கேட்டாதானே பின்பற்றணும், நான் தான் காதல பஞ்ச வச்சுட்டு கிளம்பிடுவேன், அப்புறம் எப்படி எனக்கு தெரியாதுன்னு அல்லாட்ட சொல்லிடுவேன்ல அப்படின்லாம் அங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன்பா உனக்கு தொழுகையுடைய சட்டமே தெரியலையாப்பா, ஏன்பா எனக்கு தெரியலங்க அப்படி போக முடியாது. தெரியலன்னா கேட்கணுங்கிறான். நேற்று ஓதன வசனத்திலே வந்தது, ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாது என்றால் நீங்கள் அது சார்ந்த அறிவுடையவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் குர்ஆனை எடுத்து படிக்கணும். குர்ஆனை எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணிட்டா வெறுமனே ஓரல் ரீட் அப்படி பண்ணிட்டு போறது இல்லாம அதனுடைய அர்த்தத்தையும் உள்வாங்கி படிச்சுக்கிட்டே போயிட்டோம்னா அவன் என்ன செய்தியை நமக்கு தரணுமோ அதை கரெக்டா அவன் தந்துருவான். இப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி உள்ள சூழல் அமைச்சு வச்சோம்னா நாளைக்கு மறுமையில பரீட்சை நடக்குமா. அப்ப என்ன செய்வான்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரண்டு விதமான நபர்கள் வருவாங்க. எனக்கு தெரியவே தெரியாது யா அல்லாஹ் அப்படின்லாம் இருப்பாங்க. அப்படியா, சரி, இப்ப நான் தான் அல்லான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்பானா. ஆமா தெரிஞ்சிட்டு, நீ தான் அல்லாஹ். இப்ப நேரால பாக்குறான், இப்ப இப்படி தெரியாம இருக்கணும். ஆமா நீ தான் அல்லாஹ். அப்படியா, சரி, இப்ப நான் சோதனை வச்சா நீ ஓகேயா, பாஸ் ஆயிருவியா அப்படிமானா. நீ வச்ச நான் உன்னை ஏத்துக்கிட்ட, நீ என்ன சொன்னாலும் சரின்ட்டு. இப்ப இந்த ஜமாத் அப்படியே நிக்கும். இந்த ஜமாத் நிக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதெல்லாம் வந்து இப்ப இங்க எக்ஸாம் எழுதாத ஜமாத் அங்க போய் நிக்குது. இந்த ஆளுகளுக்கு இப்ப எக்ஸாம் என்னன்னா, பெரும் நெருப்பு குன்றம் எரியும், பிரம்மாண்டமா எரியும், ஜுவாலையோட எரியும். அல்லாஹ் சொல்வானா, உலகத்துல நான் சொன்ன கேட்டிருப்பாயா, கேட்பானே அப்படிமானா. இப்ப சொன்னா கேட்கிறேன் மானா, போ அப்படிமானா உள்ள அப்படின்ட்டு. போ உள்ளன்ற உடனே இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் வெற்றி பெறணும்னு முடிவு செஞ்சிருப்பான் இல்லையா, அவன்லாம் ஓடிடுவான் உள்ள. உள்ள போனா அப்படியே குழு 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 குழுன்னு குளுமையா மாறிடும். ஆனா வெளியில ஜுவால லேசா அடிக்கும், சோதனை இல்லையா, அதனால வெளியில ஜுவால லேசா அடிக்கும். அவன் அதை பார்த்துட்டு உள்ள போனா கரிஞ்சு சாம்பலா போயிடுவானோன்னு நினைப்பான். மத்தவன் எல்லாம் வெளியில நின்றுக்குவான். பாத்தியா அவன் வேலையை காட்டிட்டியா, இப்போ நீ அங்க இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்ப, போ இங்கிட்டும் பானா. அங்க அவர்களுக்கு சோதனை. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுதே நாம் சோதிக்கப்படுகிறோம், அவ்வளவுதான். அங்கேயும் சோதனை உண்டு. இப்ப நம்ம எல்லாம் இதை விளங்குனதுனால நமக்கு அந்த சோதனை தெரியாது. ஏன்னா ஏற்கனவே கேட்டு வந்த கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, இவன் தான் நேரம் ஓடிடுவானு நரகத்துக்கு. நமக்கு இங்கதான் சோதனை. அதுதான் சொல்றான், இரு வர்க்கத்தினர்களா இருக்கிறாங்க. ஒன்னாவது ஆள் யாரு, இந்த துன்யால எடுத்துக்கிட்டா ரெண்டே வர்க்கம் தான். ஒன்னாவது ஆள் யாரு, மேற்படியா இங்க பசை எதிர்பார்த்து தான் வேலையை பார்ப்பான். இங்க துன்யாவுல ஏதாச்சும் லாய்க்கு உண்டா, நமக்கு ஏதாச்சும் பிரயோசனம் உண்டா அப்படின்னு மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். இன்னொரு வர்க்கத்தினர்கள் யாரு, அவங்களுக்கு துன்யாலாம் நோக்கம் கிடையாது, ஆகிரத்தை தான் நோக்கம். நம்மளே சில பேர் நம்மளை இப்லீஸ் எப்படிலாம் மாத்தி விடுவான் பாருங்க, எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு அவன் பாடுபடுவான்னு பாருங்க. நம்மளே சில பேர் சொல்லுவான், ஆமாங்க நானும் தொழுதுகிட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் கை கூட மாட்டேங்குதேன்பான். அப்ப இவன் நோக்கம் உலகம்னு ஆகி போச்சு. நானும் தொழுதுகிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. அப்ப உன் தொழுகை எதுக்கு,
உலகத்துக்கு கை மேல பலன் கிடைக்கணும்னு ஆசைப்படுறா. அப்ப நாளைக்கு மறுமையில ஒண்ணும் தேவையில்லையா? ராபியா பஸ்ரி அம்மா துவா செய்வாளாம், அழகான துவா செய்வாங்க. யா அல்லாஹ், நான் செய்யற வணக்க வழிபாடுகள் எல்லாமே ஒரு சொர்க்கத்துக்கு தான் ஆசைப்பட்டு நான் பண்ணேன்னா, இது நாளைக்கு மறுமை தான் இருந்தாலும் அவட ஈமான்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. உன் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு நான் ஒரு வணக்கத்தை நான் செஞ்சேன்னா அந்த வணக்கத்தினால் எனக்கு சொர்க்கத்தின் வாடைய கூட மூக்குல காட்டிராத. நான் தவிர்ந்து கொள்கிற பாவமான காரியத்திலிருந்து விலகி நிற்கக்கூடிய அந்த செயல் உன் நரகத்துக்கு பயந்துதான்னு சொன்னா நரகத்தை விட்டு நீ என்னை ஈடேற்றப்படுத்தி விடாதே. அதே சமயத்துல உன் பொருத்தத்தை நாடிதான் இவையெல்லாம் நான் செய்வேன். ஒரு நல்லது செஞ்சாலும் என் ரப்பு என்ன பொருந்தி கொள்ளணுமேங்கிறது மட்டும்தான் நோக்கம். ஒரு பாவத்திலிருந்து தவிர்ந்து கொண்டாலும் ரப்பு என்ன பொருந்தி கொள்ளணுமே, அப்படிதான் நோக்கம். அப்படின்னு சொன்னா நான் உன் அடிமை, நீ என் எஜமான், நீ விருப்பம் போன்று என்னை நீ மறுமையில் நடத்திக்கொள் அப்படின்னு கேட்பாலும். எனக்கு அப்ப கூட சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க மாட்டா, அப்ப கூட நரகத்தை கொடு, உன் பொருத்தத்தை கொடு. முந்தா நாள் ஓதனது வந்துட்டு ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர்னு வந்து, ஒரு ரிதுவானும் மினல்லாஹ். நமக்கு கிடைக்கிறதுலயே ஆகப்பெரிய பாக்கி எதுன்னு சொன்னா ரிதுவான்னு சொல்லுகிற அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். சங்கைக்கு நம்ம நேரத்தை நினைவுபடுத்தணும். கதீஜா அம்மையார் தான் பிள்ளை அப்படித்தான் வளர்த்தாக. யாரு? ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவை ஸ்ரீதேவி அப்படித்தான் வளர்த்தாக. அவ்வளவு அழகான கற்பொழுக்கம், நல்லொழுக்கம். கதீஜா அம்மையாருடைய அத்தனை சிறப்பையும் அவங்க பெற்றாங்க. நம்ம நேற்று சொன்னோம். கதீஜா அம்மையார ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கும் போது வேற எந்த மனைவியும் திருமணம் செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மட்டும் வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு நிகர் யாரும் இல்லைங்கிறதுனால. அதே மாதிரிதான் ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு திருமணம் முடிச்சு கொடுத்தாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிறைய பொண்ணு கேட்டு வந்து மாப்பிள்ளை கேட்டு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட லேசா கேட்டாக, இந்த மாதிரி கேட்டு வருதான் அப்படின்னு சொல்லி தான் விட்டாக. அவ நேரா போய் கேட்கல, போய் சொல்லி விட்டாக, இந்த மாதிரி கேட்டு வருதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாத்திமா நாயிட்ட ஒரு தடவை சொல்றாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை கேட்டு வாராக அப்படின்ட்டு. நேரம் அவ போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, என் ஃபாத்திமாவை விட்டு விட்டு வேற எந்த மனைவியையும் கட்டிக் கொள்ளட்டும், என் ஃபாத்திமா இருக்கும் பொழுது வேற யாரையும் சேர்க்க கூடாதுன்னு. நிகர் இல்லாத ஒரு பெண்மணி. நான் வாழ்வு முழுவதும் தியாகம், இந்த மார்க்கத்திற்காக அத்தனை தியாகங்களையும். புள்ளைய வளர்க்கறது கூட பாருங்களேன், ஃபாத்திமா நாயகி புள்ளைய தர்பியத்து செய்யற முறை கூட ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நாள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேர் சின்ன பிள்ளைகள் தானே, பிள்ளைகளுக்குள்ள சின்னதா என்ன செய்யும், குழந்தைத்தனமான சின்ன சின்ன விஷயங்கள், ஆபத்தான பாரதூரமான பாவங்கள் நபி குடும்பத்தில் அப்படி ஒரு நடக்காது. அவங்களுக்கு அப்படி நடந்தது கிடையாது. அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் இருந்துகிட்டாங்க. ஒரு ஆள் அப்புறம் பிடிச்சுக்கிட்டாங்க. இதை அங்கிருந்து பாக்குறாங்க. இருவர்களுக்கும் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு. ஃபாத்திமா நாயகி அப்படியே அமர்ந்து இரு கண்களிலும் கண்ணீரை சொரிந்து விட்டார்கள். அப்படியே அழுவுறாங்க. திரும்பி பிள்ளைகள் பாக்குது, அழுகுது தாயி. உடனே ஓடி வந்தாங்க. அம்மா அம்மா ஏன் அழுகிறியா, அம்மா ஏம்மா அழுகிறியம்மான்னு கேட்டாக. இல்ல நாங்க ஏதோ இப்படி நடந்து கொண்டதினால் அழுகிறீங்களான்னு கேட்டாக. இல்ல இல்லம்மா அப்படி இல்ல, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் உங்க பிள்ளைய நீ சரியா தர்பியத்து செய்யலையோன்னு என்கிட்ட கேட்டு விட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு நினைச்சு அழுகுது அப்படின்னா. பிள்ளைகள் ரெண்டு பேரும் நடந்துகிற விஷயத்துல கூட அவங்க மனசெல்லாம் அல்லாஹ்வுடைய சமூகம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு சொன்னாங்க ரெண்டு பேரும், யாரு? ஹசன் நாயும் ஹுசைன் ரெண்டு பேரும் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு இடையில முரண்படவே மாட்டோம். நாங்க கடைசி வரைக்கும் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள். அழகான வாழ்வு வாழ்ந்து காட்டினார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை. நம்மளும் அப்படித்தான் வாழணும், நம்ம சந்ததிகளையும் அப்படித்தான் உருவாக்கணும். அல்லாஹ்வுடைய சமூகம் அப்படிங்கறத காட்டி தான் உருவாக்கணும். அதை காட்டி உருவாக்கிட்டோம்னா நாமளும் வெற்றி ஆயிடுவோம், நம்ம பிள்ளைகளும் வெற்றியாளர்களா மிளற ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நமக்கெல்லாம் அதை நசீபாக்கி தரட்டும், நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தெளிவாக்கி தரட்டும். அப்போ ரெண்டே வர்க்கம். ஒன்னாவது யார்? இந்த உலகத்திற்கானவர்கள், மற்றொன்று அல்லாஹ்விற்காக உள்ளவர்கள். நாம் யாராக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அணுவாக செயல்படுத்தி விட்டால் இந்த உலகத்துல கிடைக்குது கிடைக்கல, அவன் தந்தான்னா ஃபதுல் சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கணும். ஆமாமா நான் தொழுது அதனால கிடைச்சிடுன்னு சொல்லக்கூடாது. ஆமாமா நான் துவா செஞ்சேன் அதனால கிடைச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆமாமா நான் தர்மம் செஞ்சேன் அதனால கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையே புழங்கப்படாது. நான் வணங்கினேன், நான் தர்மம் செஞ்சேன், நான் உபகாரம் பண்ணேன், அதனால எனக்கு வந்துச்சு.
அது அவன் வேண்டாம் சொல்லட்டும், அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க வேண்டாம் சொல்லிக்கிறட்டும். ஏன் நாவல்ல இருந்து அது வரக்கூடாது, நம்ம நாவல்ல இருந்து அது வரக்கூடாது. இல்ல இல்ல, யாராவது உங்களுக்கு அதனாலதான் கிடைச்சது அப்படின்னு ஆமா ஆமாலாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்லங்க, நான் அவனுக்காக வழங்கினேன், அவன் போட்ட பிச்சை ஏதோ தாரான் அப்படின்னு கதையை முடிச்சிடும். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் அதை நசீபாக்கி தரட்டும். அந்த ஈமானிய உரத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.